உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஃபார் ஹீ ஹூ டச்சிங் யூ டச்சஸ் த ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் பயத்தோடும் வேதனையோடும் நிற்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைதான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. மனிதர் உங்களை புறக்கணித்தாலும் தேவன் உங்களை புறக்கணிப்பதில்லை. கண்மணி என்பது மிகவும் பாதுகாக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. அதே போலத்தான் நீங்கள் தேவனுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தமது கண்மணியைப் போல காத்தார் என்று உபாகமம் 32:10 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உன்னை தொடுகிறவன் ஒரு மனிதனை அல்ல, தேவனை தொடுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பயத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று ஏசாயா 41:10 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உன் எதிரி பெரியவன் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரே சகலத்திற்கும் பெரியவர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். வேதனையில் இருப்பவர்களுக்கு தேவன் அமைதியாக இருப்பதில்லை, அதை பார்த்து கொண்டே இருப்பவர் அல்ல. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்காக கர்த்தர் போராடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பழிவாங்குகிறவராக இருக்கிறார். ரோமர் 12:19 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று கர்த்தராகிய தேவனும் சொல்லுகிறார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, யுத்தமும் கர்த்தருக்குரியது. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருந்தாலும் செயல்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து விடுங்கள். உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. உங்கள் வேதனையை கர்த்தர் மறக்கவும் மாட்டார். கர்த்தராகிய தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். எப்படிப்பட்ட விசேஷம் தெரியுமா? அவருடைய கண்ணின் மணியாக நம்மை பார்க்கிறார். நம்முடைய கண்மணியை நம்மால் தொட முடியாது. அப்போ கர்த்தருடைய கண்மணியை யாராவது தொட முடியுமா? அப்போ உங்களை யாராவது தொட முடியுமா? நிச்சயமாக தொட முடியாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கண்மணி, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களை, மறந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கண்ணீர் விடாதிருங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் கண்மணி என்று சொல்லுகிறார். நம்மை அவ்வளவு விசேஷமானவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்போம். தேவன் காத்துக்கொள்வார். ஆமேன்.